Hi, this is Godly and நீங்கள் பார்த்துருக்க வாண்டர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாடிஃபைட் காரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜெர்மன் பிராண்ட். ஸோ இந்த காரை நம்ம பார்க்குறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் வலசரவாக்கத்தில் இருக்கிற OneStop Automotive தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க என்ன இந்த காரில் பண்ணியிருக்காங்க அண்ட் இது என்ன கார் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் இது என்னென்ன அப்கிரேட்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க அண்ட் எதுக்காக இந்த அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத Induction Automotiveோட பார்ட்னர் மிஸ்டர் ஜான் வெஸ்லி அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ப்ரோ. Hi bro. So coming up to the car வந்து BMW 530D இது. 530D. ஆமா 2014 மாடல் ஃபேஸ் லிஃப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேஜ் 2 ப்ளஸ் கஸ்டம் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்டேஜ் 3 XHP TCU டியூன் பண்ணியிருக்கோம் இந்த காருக்கு. அப்படின்னா என்ன ப்ரோ? ஸோ XHP அது ஆக்சுவலாக ஒரு டியூனிங் ஃபர்ம் அது. ஸோ அவங்களோட TCU டியூன் ரன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்து சப்போர்ட்டிங் மார்ட்ஸ் வந்து கஸ்டம் டவுன் பைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வித் Quart எக்ஸிட் அதுவும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு அடுத்த மாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கூலர் அண்ட் டார்க்சைட் டெவலப்மெண்ட்டோட இன்டர்கூலர் இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டார்க்சைட் டெவலப்மெண்ட்டோட இண்டக்ஷன் கிட் பண்ணியிருக்கோம். அது டார்க்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ அது வந்து ஒரு ஃபாரின் பிராண்ட் அது. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வந்து இந்த காருக்கு அது இம்போர்ட் பண்ணி ஆமாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோரிங் ஸ்ப்ரிங்ஸ் இதுக்கு பண்ணியிருக்கோம். எஸ்டியோட லோரிங் ஸ்ப்ரிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அண்ட் இன்னும் இதில் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு இருக்குதா இல்லை அவ்வளோதானா? ஸோ இதுக்கு இப்போ மொத்தமாக டோட்டலாக பர்ஃபார்மன்ஸ் மாட்ஸு அண்ட் ஏஸ்திக் இதெல்லாம் சேர்த்தே வந்து நமக்கு வந்து அப்ராக்ஸாக ஒரு 8 lakhs ப்ளஸ் ஆயிருக்கும் இதுக்கு. ஒரு பலியனோட காஸ்ட்டு சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ 8 lakh ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதை தவிர்த்து இதுக்கு அடுத்த அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்போ தான். ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாக ஒரு டர்போவும் அதுக்கப்புறம் ஃபியூலிங்க்கு இன்ஜெக்டர்ஸும் நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து அதோட காஸ்ட் அப்ராக்சிமேட் எவ்வளோ? அது பட்ஜெட் இப்போதைக்கு சொல்லக்கூடாது. நாங்கள் எப்படியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் அப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறோம். BMW வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டாக்காகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ BMW இஸ் நோன் ஃபார் ஃபன் டு டிரைவ் கார். ஸோ டிரைவர் ஓரியன்டட் கார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது அது என்ன? அதாவது மெயினாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து இதோட பொட்டன்ஷியலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனு. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டாக்காக ஓட்டுனதுக்கப்புறம் அதாவது ஒரு பேசிக் லெட்ஸே ஒரு ஸ்டேஜ் 1+ டியூன் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு பவர் அன்லாக் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜ் 2 பண்ணும்போது ஒரு பொட்டன்ஷியல் அன்லாக் ஆகும். ஸ்டேஜ் 2ஓட சப்போர்ட்டிங் மார்ட்ஸ் ஒன்றா பண்ண அதாவது காரோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ அடுத்தது ஸ்டேஜ் 3 பண்ண போகிறோம். ஆப்வியஸாக ஸ்டேஜ் 2+ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு சப்போர்ட்டிங் மார்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகி. ஸோ இப்போ ஸ்டேஜ் 3 பண்ணும்போது இன்னும் இதோட பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணும். ஸோ ஸ்டேஜ் 3+ வரைக்கும் நம்ம இதுக்கு அடுத்தது புஷ் பண்ணலாம். ஸ்டேஜ் 3+ வரைக்கும் நீங்கள் வந்து புஷ் பண்ணலான்றது இந்த இயர் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இயர் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட மோட்டிவ் ஏதாச்சும் இருக்கா சார்? ஏதாச்சும் ரேசிங் அந்த இதுக்கு அந்த மாதிரி மோட்டிவ் இருக்கா? ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் ட்ராக் மீட்டில் வந்து இது 13.4 பண்ணுச்சு லாஸ்ட் மேப்பில். ஓகே. ஸோ இப்போ இந்த மேப் இப்போ பண்ணியிருக்க கரண்ட் மேப்பில் வந்து அதாவது இப்போ வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம்னா ஒரு 12.4 பேஸ்ட் ஆன் வெதர்ஸ் கண்டிஷன், ரோட் கண்டிஷன் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 12.4 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் சி இந்த வாட்டி நாங்கள் ட்ராகி பண்ணும்போது தெரியும். ஓகே. ஸோ இதோட ஆக்சுவல் பிஹெச்பி என்ன சார்? ஸோ இப்போ வந்து இது வந்து 340 ஹார்ஸ் பவரும் 740 Nm டார்க்லையும் 340 ஹார்ஸ் பவர் இட்ஸ் ஈக்குவலன்ட் டு அ போர்ஷே மகான். ஆமாம் அதோட பவர். ஆமாம். அது கூட 285 ஹார்ஸ் பவர். எஸ். இவ்வளோ இது நீங்கள் பண்ணுறது ஃபார் ரேசிங் பர்பஸ். ஆமாம். ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரீட்டில் நார்மல் ஸ்ட்ரீட்டில் நார்மல் ரோட்ஸில் வந்து நான் ரெகுலர் யூசேஜ் பண்ணிக்க முடியுமா? எஸ். அதாவது அதுக்காக தான் நம்ம வந்து இதோட பில்ட் பண்ணுற ஒரு அல்டிமேட் கான்செப்டே என்ன அப்படின்னா ஒரு ஃபன் டு டிரைவ் காராகவும் ஒரு ஃபேமிலி காராகவும் இது யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் வந்ததில்லை, கார் எந்த இடத்துலையும் நின்னதும் கிடையாது. இது வரைக்கும் எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த OneStop Automotiveல ஸோ இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸ் ஜெர்மன் கார்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து டியூன் பண்ணுறது, இந்த மாதிரி பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணுறது பண்ணுறீங்களா இல்லை நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹுண்டாய் கார், ஒரு ஷிஃப்ட், மாருதி கார்ஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கார் வச்சுருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.2 என்ன இன்ஜின் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ அதோட டியூனிங்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து பண்ணிக்க முடியும். எஸ் கண்டிப்பாக பண்ணலாம். என்னன்றப்போ என்னைக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் பெருசாக கெயின்ஸ் இருக்காதுன்றதையும் நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம். ஓகே. சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். காட் இட் சார். ஸோ ஓகே, இந்த காரில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரேக்கிங் நம்ம வந்து பேசவே இல்லை. ஸோ பிரேக்கிங்காக இந்த வெஹிக்கிள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? எஸ் பிரேக்கிங்காக பார்த்தீங்க அப்படின்னா டிபிஏவோட பிரேக் பேட்ஸ் அப்கிரேட். டிபிஏ. ஓகே.
ஸோ வித் பெர்ஃபார்மன்ஸ் ரோட்டர்ஸ். வித் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட் அண்ட் ஸ்டாக் வீல்ஸ் எல்லாமே தான் ஸ்டாக் தான். இல்ல எக்ஸாஸ்ட் வந்து ஸ்டாக் கிடையாது. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து கஸ்டம் மேட் எக்ஸாஸ்ட் தான், ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பண்ணது. கஸ்டம் மேட் எக்ஸாஸ்ட்னு இந்த வால்வட்ரானிக் ரீமர்ஸ் அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கஸ்டம் மேட் ஸ்ட்ரெயிட் பைப் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் வருது. கஸ்டம் மேட் ஸ்ட்ரெயிட் எக்ஸாஸ்ட். ஆமா. ஓகே. ஸோ அதை தவிர்த்து வீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேடட் வீல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி மிஷ்லின் டயர்ஸ் தான். காட் இட். இப்போ நார்மலாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஸ்டேஜ் 1 பண்ணும், ஸ்டேஜ் 2 பண்ணும், அவங்க இருக்க காசை வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணும், எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்படி வரவங்களுக்கு இப்போ நார்மல் என்ன ப்ரைஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷிஃப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ ஷிஃப்ட் 1.2 இன்ஜின் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ சார்? கார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டியூனிங் காஸ்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எண்ணெய்க்கு ஒரு காஸ்ட்டும், டர்போ இன்ஜின்ஸ்க்கு ஒரு காஸ்ட்டும், பெட்ரோல் டர்போ இன்ஜின்ஸ் அண்ட் பெட்ரோல் டீசல் இன்ஜினுக்கு ஒரு காஸ்ட்டும் வந்து நமக்கு வரும். ஸோ இது சிசிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் ஆகும். நீங்கள் வந்து கால் பண்ணி ப்ரைசிங் டீட்டெயில்ஸும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்போ என்ன ஆஃபர் இருக்கும் நம்மக்கிட்ட பெஸ்ட் ஆஃபராக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க, அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப் டு 20% வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அப் டு 20% டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணுவீங்க. ரேட்டு ஜாஸ்தி பண்ணிட்டு கம்மி பண்ணுறது இல்லை அதெல்லாம் இல்லை. ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸ் இருக்கும் எங்களோட கார்டில், அதுலேருந்து நான் உங்களுக்கு அப் டு 20% உங்களுக்கு ஆஃபரில் பண்ணி. ஸோ கைஸ், ஸோ இந்த OneStop Automotiveல உங்களுக்கு டியூன் பண்ணணும், உங்கள் காருக்கு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக வரலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நான் 20% ஆஃப் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணி தரல அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இவங்க பேர் வந்து ஜான் வெஸ்லி. சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கீங்க இங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சர்வீஸ்க்காக இங்கே ஏதாச்சும் ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் சர்வீஸ்க்காக ஸ்டாண்டர்டாக வந்து இப்போது லெட்ஸே வந்து மாருதியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். மாருதிலாம் இப்போ வந்து வெளியே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம இங்கே மோட்டர் ஆயிலோடவே வந்து 5500 rupeesக்கு சர்வீஸ் பண்ணி தரோம். ஓகே. மோட்டர் ஆயில் உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸும் சேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே. வித் வைப்பர் பிளேட்ஸோட சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த காசை நிறைய மார்ச் பண்ணும்போது தயவு செஞ்சு எங்களை கூப்பிடுங்க. ஸோ நாங்களும் அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வாக்கை நீங்கள் வந்து காப்பாற்றணும். கண்டிப்பாக உங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருவோம். கஸ்டமர்ஸ் கால் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? இல்லை 100 கால்ஸ் வந்துருச்சு எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படியே தான் சொல்லிடுவீங்களா? இல்லை கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ என்னோட பர்சனல் நம்பருமே நான் இதில் கொடுத்துட்றேன். ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த நம்பரில் யார் எடுக்கிறாங்களோ ஒன்று நான் இல்லை என்னோட பார்ட்னர் பிக்கப் பண்ணுவாங்க கால். ஸோ யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணி பேசுங்க. காட் இட். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கார் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த கார் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ see you then. Take care. Bye bye.